அங்கன்வாடி இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம அங்கன்வாடிக்கு நேராக சென்று அவங்கக்கிட்டேருந்து இன்று நடந்த அங்கன்வாடி இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகளும் அதற்கான பதில்களும். அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட அங்கன்வாடி இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவை யாரும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை அங்கன்வாடி மையங்கள் உள்ளது? தமிழ்நாட்டில் மொத்தம் 54,439 அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகின்றன. இதில் குறு அங்கன்வாடியும் அடங்கும். அடுத்து, அங்கன்வாடி மையங்கள் திறக்கும் மற்றும் மூடும் நேரம். திறக்கும் நேரம் காலை 8 மணி, மூடும் நேரம் மாலை 3:30 மணி வரை. வாரத்தில் எத்தனை நாட்கள் அங்கன்வாடி செயல்படுகிறது? செயல்படும் நாட்கள் திங்கள் முதல் சனி வரை வாரத்தில் 6 நாட்கள் செயல்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை. குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் நேரம் காலை 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் மதிய உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முட்டையின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 வயது குழந்தைகளுக்கு முந்தைய திட்டப்படி வாரத்திற்கு 1 முட்டை வழங்கப்பட்டு வந்தது. 2022 நவம்பர் மாதத்திலிருந்து இந்த அளவு 3 முட்டையாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாரத்திற்கு 3 முட்டைகள் வழங்கப்படுகின்றன. 2லேருந்து 5 வயதுடைய குழந்தைக்கு வாரத்திற்கு 3 முட்டைகள் வழங்கப்படுது. என்னென்ன கிழமையிலன்னு பார்த்தீங்கன்னா திங்கள், புதன், வியாழன். சில குழந்தைங்க முட்டை சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு முட்டைக்கு மாற்றாக 100 கிராம் எடை கொண்ட வாழைப்பழம் வழங்குறாங்க. சத்து மாவு 6 மாதங்கள் நிறைவடைந்த குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பாலூட்டும் பெண்களுக்கும் வழங்கப்படுகிறது. அங்கன்வாடியில் பணியாற்றுறவங்களுக்கு விடுமுறைலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அவங்களோட கோரிக்கை தமிழக அரசிட்ட வச்சுருக்காங்க. அதாவது மே மாதத்தில் எல்லா குழந்தைங்களுக்கும் லீவ் விடுற மாதிரி அங்கன்வாடியில் உள்ள குழந்தைங்களுக்கும் லீவ் வேணும் அப்படின்ட்டு தமிழக அரசுக்கிட்ட அவங்க முறையிட்டிருக்காங்க. மேலும் இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போ ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.